மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிற ஒரு அரசாக கொத்து கொத்தா விழும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அடுத்தடுத்து அவருடைய பிரஸ் மீட்ல அவருடைய மேடை பேச்சுல வேற லெவல்ல பேசிட்டு இருக்காரு. என்ன திப்பிகா விழுன்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொத்து கொத்தா ஓட்டு விழும், திமுகவுக்கு விழும். 25% திமுகவுக்கு வர ஓட்டுல 25% ஓட்டு எங்களுடைய ஓட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாரு. இது ஆக்சுவலி கொத்து கொத்தா விழும், பட் ஓட்டு யாருக்கு விழும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இவங்களுக்கு தான் மொத்தமும் இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. அதிமுக பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 200 தொகுதிகளை நாங்க தான் வின் பண்ணி பெரும்பான்மை காமிப்போம் அப்படின்னு சொல்லி திமுக கனவு காண்டுட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. 210 தொகுதிகளில் பெரும்பான்மை காமிச்சு நாங்க தான் வின் பண்ணி ஆட்சி அமைக்க போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தக் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ மாத்தி மாத்தி ஒரு கட்சிகளும் நாங்க தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிக அளவில் காமிச்சா நாங்க இருக்கிறோம், நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ம யாரை தேர்வு பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. சரி, இந்த டிஸ்கஷன் தாண்டி இவர் என்ன பேசினார் அப்படிங்கறத டெப்தா பார்ப்போம். ஸோ 25% அளவுக்கு நாங்க தான் வந்து வின் பண்ணுவோம். எங்களுடைய அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் திமுகவுக்கு வர ஓட்டுல 25% எங்களுது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா அவர் சொல்றாரு. ஸோ 90% வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிருக்கோம் அப்படின்றாரு. இதன் அடிப்படையில தான் திரும்பவும் மக்கள் எங்களை தேர்வு பண்ணுவாங்க. ஸோ 90% எப்படி சார், எங்க சார் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா செய்யாததுதான் அதிகமா இருக்குது, செஞ்சது கம்மி. திமுக வந்து அவங்க அரசியல் படிக்கிறத போய் முதல்ல மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும். அப்ப 98% நாங்க நிறைவேற்றிட்டோம்னா 497 8 வாக்குறுதி தான் இது வரைக்கும் நிறைவேற்றாம இருக்கா? ஒரு சின்ன பச்சை குழந்தை தமிழ்நாட்டில் ஒத்துக்குமாத? நந்தகுமார் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்த மாதிரி இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க, இதுல என்னென்ன பண்ணிருக்காங்க, அப்ப 90% அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இருக்கிற இத்தனை வாக்குறுதிகள்ல இன்னும் 8 9 தானே அவங்க பண்ணல. என்ன சார் இதெல்லாம் நியாயம்? சின்ன குழந்தைங்களாவது நம்புமா இதை அப்படின்னு சொல்லி போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் 2026 தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாருக்குமே மாறிடுச்சு. ஆஸ் பிஃபோர் ஒரு பெரிய லீடிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுக திமுக மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அதிமுக கூட ஒரு கூட்டணியா அதிமுக பாஜக இருக்காங்க, திமுக இருக்காங்க, அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சி முதன்மை காமிச்சிட்டு இருக்காங்க, தாவேகா பெரிய அளவுல மாநாடே பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பல கட்சிகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த வருடம் எப்பவுமே இல்லாத அளவுக்கு செம்ம மாசம் வேற மாதிரி இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த ஒரு கருத்து, நாங்க தான் வந்து பெரும்பான்மையில வின் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.